நீ வந்தாதான் உன் அப்பா வருவாரு. மகன்களை அடித்து இழுத்து சென்ற மதுரை போலீசார். வெளியான அதிர்ச்சி வீடியோ. மதுரை அலங்காநல்லூர்ல தந்தை மீதான புகாரை தொடர்ந்து அவரோட மகன்களை அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்திய சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இப்ப இன்டர்நெட்ல வேகமா பரவி பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோல நீ வந்தாதான் உன் அப்பா வருவார் அப்படின்னு போலீசார் சொல்லி 2 மகன்களையும் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போற காட்சி இடம்பெற்றிருக்கு. நாங்க என்ன சார் தப்பு செஞ்சோம் அப்படின்னு அவங்க கேட்கும் சுவடுகளும் அந்த வீடியோல பதிவாகி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் மீது நகை திருட்டு குற்றச்சாட்டுல விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்காக கூட்டிட்டு போனவரு மர்மமான முறையில உயிரிழந்திருக்காரு. அதுக்கப்புறம் தனிப்படை போலீசார் பிளாஸ்டிக் பையோட தாக்குற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோல அஜித்குமார் தனிப்படை போலீசார் தாக்குனதுனால உயிரிழந்தது உறுதியானதையும் 5 போலீசார கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் தமிழகத்துல அதிர்வலையை ஏற்படுத்தி போலீஸ் மீதான நம்பிக்கைய சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கு. இதோட தொடர்ச்சியா காவல்துறையில பல அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல மதுரை அலங்காநல்லூர்ல தந்தைக்கு மாறா மகன்களை விசாரிச்ச சம்பவம் தொடர்பான புதிய வீடியோ இணையத்துல வெளியாகி இருக்கு. இதுல நீ வந்தாதான் உன் அப்பா வருவார் அப்படின்னு சொல்லி மகன்களை கூட்டிட்டு போற போலீசாரோட செயல்பாடு தெளிவா காணப்படுது. அந்த வீடியோல இருக்கிற குடும்பம் மதுரை அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த வெள்ளையம்மாள் குடும்பம். அவரோட மருமகன் ஆண்டிசாமி, மகன்கள் யுவராஜ், தர்மராஜ். ஆண்டிசாமி அவரோட மகன்களோட திருமண செலவுக்காக 3 பவுன் தங்க செயினை வாங்கி அதை அடகு வச்சு பணத்தை பயன்படுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் வெள்ளையம்மாளுக்கும் ஆண்டிச்சாமிக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. நகையை திருப்பி தர சொல்லி கேட்டப்ப ஆண்டிச்சாமி அதற்கான ஆளாக மறுத்துள்ளாரு. அதுக்கப்புறம் வெள்ளையம்மா மதுரை அலங்காநல்லூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல போலீசார் ஆண்டிச்சாமிய விசாரிக்க கூப்பிட்டிருக்காங்க. அவரு நகைய திருப்பி கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. போலீசார் காலக்கெடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றல. மறுபடியும் வெள்ளையம்மா போலீசார் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா 24/5/2025 அன்னைக்கு போலீசார் ஆண்டிச்சாமியை தேடி அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவர் இல்லாததுனால அவரோட மகன்கள் யுவராஜையும் தர்மராஜையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்ப எங்களை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு நீ வந்தாதான் உன் அப்பா வருவார் அப்படின்னு போலீசார் பதிலளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வெளியாகி மறுபடியும் ஒரு தடவை காவல்துறையின் நடவடிக்கைகள் பத்தி கடுமையான விமர்சனங்கள் கிளம்பி இருக்கு.